ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். இது நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு ரெஃப்ரெஷ்காக இதை நம்ம பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து 12 மீட்டர், அதோடைய அகலம் வந்து 8 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா செவ்வகத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீளம் 12 மீட்டர், அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தோட நீளத்தை எப்போதுமே என்ன சொல்லுவாங்க? லென்த்துன்னு சொல்லுவாங்க. அகலத்தை பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதோடைய செவ்வகத்தோடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னா 2 × L + B அப்படின்றது தான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றளவை கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 2 × Lக்கு பதிலாக என்ன போடணும்? 12, Bக்கு பதிலாக 8. 2 × 12 + 8 எவ்வளோ? 20 வரும். ப்ராக்கெட்டில் இருந்தால் என்ன பண்ணணுமா? பெருக்குவோம். 2ம் 20யும் பெருக்குனா என்ன வரும்னா 40 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 40 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். இந்த மாதிரி சுற்றளவு ஃபார்முலாலாம் எல்லாத்துக்கும் நம்ம படித்து வச்சுக்கணும். செவ்வகம், சதுரம், அப்புறம் வட்டம், இது மாதிரி எல்லாத்துக்கும் படித்து வச்சுட்டா எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.